மாளிகைப்பாறை கர்ப்பசாமி மயில் வாகனத்தில் வந்த முருகா வேலவா, என் குருநாதரே பாண்டிச்சித்தரே, என்னோடு தவழுகின்ற மகா முனிவர்களே, சித்தர்களே, யோகியர்களே, கர்ப்பசாமி உன்னை எங்கிருந்து நினைத்தாலும் எப்பொழுது அழைத்தாலும் அடியேற்கு காட்சி தந்து அருள் கொடுப்பதாக சத்தியம் கொடுத்த என் அன்பு தெய்வமே, அழைக்கின்ற பொழுதெல்லாம் 21 கூட்டுறவு 61 பந்திக்காரர்களும் சேனை வகுத்து தானே சூழ்ந்து தொண்டு செய்வேன் என்பது சத்தியமானால் வந்திறங்கி சொன்ன வாக்கு நடக்கும்படி கட்டளையிட்டு கூப்பிடனுப்பா. பட்டினத்தார் திருவடிகளுக்கு 1000 கோடி வாழ்த்துக்கள். முதல் உத்தரவு பெங்களூர். மாப்பிளைக்கு பெங்களூர் பொண்ணு கொஞ்சம் பொறுமையா கொஞ்சம் என்னது குறைய கர்மசாமி, நான் வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையில ஒற்றுமை குறைவும் வேதனையும் இருக்கு, அதுக்கு தெளிவு கிடைக்கணும்னு கேட்டு வந்தவங்க யாரு? யாருமா? வா. யாரை நம்பி நான் பிறந்தேன்? காலன்பா பொங்கடா பொங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. என்னம்மா வேணும் உனக்கு? என்ன ஒற்றுமை குறைவு? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வாரிசு இல்லாத ஒரு குறையால உன் குடும்பம் வேதனைப்பட்டு கிடக்கு. அதனால ஒருவருக்கு ஒருவர் பேச்சுவார்த்தை சரியில்லாம மனக்குழப்பமும் தகராறும் நடக்கும். இந்த உண்மைகளை தெளிவு பண்ணி அவனுக்கு வாரிசையும் கொடுத்து வருமானத்தையும் பெருக்கி தந்தா போதுங்களா? காலம் அதையும் சரியாக்கி வெட்டியாக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கலாம். பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வா, இன்னும் பக்கத்தில் வா. இந்த வெற்றி உண்டு, காப்பாற்ற வந்துருமா. கர்ப்பசாமிக்கு தன்னுடைய பையன் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தவங்க யாரு? பெங்களூர். வாப்பா. என்னப்பா வேணும் பையனுக்கு? இது மாலை நேரத்து மயக்கம். அருமையா இருக்கா பாட்டு? ஒருத்தன் சிரிக்காம பாரு ஜாம்பன். அப்ப சாயங்காலம் போல போய் ஏதோ தப்புன்னு தான் கொடுத்தான். இல்லை பாப்பா, பையன் எப்படி இருக்கான்? குடும்பத்தை விட்டு தனிப்பட்ட முறையில் இருக்கான். சாயங்காலம் ஆயிட்டா கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டுறானா? உனக்கு அது தெரியல. கால் ஒன்று வேற என்னப்பா வேணும் அவனுக்கு? இப்போ அந்த வழக்குல இருந்து வெற்றியாகி தரேன். கல்யாணத்தை முடிச்சு வைக்கிறேன். வீட்டுக்கு 6 மாதத்துல வீட்டை தெளிவுபடுத்த. அடுத்து கர்ப்பசாமிக்கு அப்படியா? காலம் உங்கள் ஏரியாவில் கோசாலை இருக்கும். அதுலேருந்து மைசூர் போகக்கூடிய பஸ்ஸெல்லாம் போகுத. கால் யாருக்குப்பா கல்யாணம் முடிக்கணும்? இப்போ கண்டிப்பா உன் இஷ்டப்படி நடத்தி ஆகணுமா? கால் ஒழுப்பா. நீ யார் சாமி? நீங்க யார்? 2 பேர். நீங்களும் ஒன்று, நானும். முருகப்பெருமான் கோயில் எங்கடா இருக்கு? முனீஸ்வர சாமி வராரு, எங்க இருக்காரு? உங்க பக்கத்துல இருக்காரு. 2 பேரும் வந்திருக்காங்க. உன் மகளை போய் பார்த்தேன். ஏற்கனவே ஒரு வாழ்க்கை சரியில்லாம வீழ்ச்சி அடைந்து விட்டது. இருதார யோகம் உள்ளவர்களுக்காக முருகன் வந்திருக்கிறார். அதனால வரக்கூடிய வைகாசி மாதத்துக்கு கூட அடுத்த வாழ்க்கை நடக்கும். அதுக்கு முன்னால உங்களுக்கு வர வேண்டிய பணம் நகையெல்லாம் வீடு வந்து சார். கால் ஒன்று
வேற என்ன வேணும்? உங்க கூட்டு வரணும், சரியாக்கி தரேன். என்ன கர்மசாமிக்கு, கர்மசாமி நான் ஒரு இடத்துல பணத்தை கட்டி ஏமாந்துட்டேன், அதெல்லாம் எனக்கு சரியா வருமானு கேட்கணும் அப்படின்னு. எங்க பணம் கட்டினேன்? பணம் எங்க கட்டிருக்கிய? எவ்வளவு ரூபா? கால் அனுப்புவாங்க. எது கட்டினது? உனக்கு கொடுத்துருக்கலாம் நினைக்கிறேன். அந்த பணம் கட்டியதுக்கு ஏதோ அக்ரிமெண்ட் வச்சிருக்கியாப்பா? அக்ரிமெண்ட்ல பார்த்தேன், ஆனா இன்னும் 6 மாத காலங்கள் ஆகும். அது கோர்ட்டுக்கு போய் திரும்பக்கூடிய நிலைமை இருக்க. நீதிமன்றத்தில் போட்டுருவோமா? சரி, கால் சரி, சரிங்களா? ஓகேவா? இப்போ 2 நண்பர்களை வச்சு அவன்கிட்ட முதல்ல பேசுறேன். பேசி ஒரு பாதி அமௌண்ட்டை போல வாங்கிட்டு அடுத்து ஒரு தேதியை வச்சு எழுதி அந்த பணத்தை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆனால் அந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் அடைச்சிட்டு வேற இடத்துக்கு போகிறதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ எப்படியோ உன் பணத்தை நான் வாங்கி தந்துட்டேன். வேற என்ன வேணும்? இந்த என் கையில் இருக்க பணத்தை வச்சு கடத்தை அடைச்சிட்டான், அவன் கையில் இருக்க பணத்தை வச்சு நிம்மதியாக அடைச்சிட்டான். கர்மசாமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறது யாரு? இன்னும் வேற யாரும் வந்திருக்காங்களாங்களா? யாரு? உடல்நிலை, உடல்நிலையா மனநிலையா? மனநிலை. கால் அங்க கொடுத்து. அது என்ன தெரியுமா உனக்கு? பக்கத்துல வாப்பா. உன் பேர் என்ன? வா தள்ளி. கொஞ்சம் பக்கத்துல வாடா. கஷ்டப்படுத்துறானே. இல்லை பிரெயினில் பிட்யூரிட்டி சரியாக வேலை செய்யலப்பா. பிரெயின் பார்த்தீங்களா? இவனை தெரபிகள் மூலமாக சரி பண்ண முடியுமானா உள்ளுறுப்புகள் சீராக இயங்கலை. மனநிலைகளை வேணால் கொஞ்சம் ஓரளவு தெளிவுபடுத்தி தரலாம். சரியா? அதுக்கு 1 வருஷ காலங்கள் அவகாசம், பொறுமையாக இருக்கணும். சரி பண்ணிடலாம். கால் வந்துட்டோம். நெஞ்சமே உனக்குத்தான். வீடு அடமானம் யாருக்கு? சொல்லுப்பா. இந்தியாவிலும் உனக்கு வேற வெற்றியாகி தர தெளிவாக வாமா. அவன் பாரினுக்கு வேலைக்கு போவாமா, ஜெயிச்சுப்பா. என்ன படிப்பால் சக்தி கிடைக்கும். ஓராண்டு காலம் பொறுமையா இருக்கும். கர்மசாமிக்கு பெங்களூர்ல வீடு சம்பந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாருப்பா? என்ன நெய்பாட்லா? தன் பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க யாரு? வாப்பா. என்னப்பா வாழ்க்கை, பிள்ளைக்கு என்ன பிரச்சனை? காலன்ட்டுவாங்க. கிருஷ்ணா, நீ வர எங்க இருக்கிறப்பா? வா. உங்க எல்லைக்குள்ள நான் போய் பார்த்தேன். பெருமாள் கோயில் எங்க இருக்கு? உங்க ஏரியாவில் இருக்கு.
அதான் உங்கள் எல்லைக்குள்ளே நான் போகும்பொழுதே பெருமாளுடைய சங்கு சக்கரம் தெரிஞ்சுது, அதான் கேட்டேன். இன்னொரு தர கால் இருக்கான். ஜெய கிருஷ்ணா முகுந்த முராரே. கிருஷ்ணருக்கு எதுக்கு பாட்டு பாட்டேன்? வாமா ருக்மணி. கிருஷ்ணருக்கு எத்தனை மனைவிடா? உன்னுடைய பொண்ணுக்கு பேசும் பொழுது நான் கிருஷ்ணருடைய பாடலை பாடு. இருதார யோகவுடைய பெண்மணி ஒரு மகள். இப்போதைக்கு உள்மனதுக்குள்ளே ஒரு உறவை நாடி ஒருவனை பற்றி நினைத்து கொண்டிருக்கிறார். ருக்குமணி தேவியார் கிருஷ்ணனை எப்படி நினைத்து நினைத்து மனம் உருகினாலோ அதுபோல அவனை நினைத்து அவள் உள்ள உருகி கொண்டிருக்கிறாள். உன்னுடைய கூற்று என்னவென்றால், அந்த மனதை மாற்றி எங்களுடைய வழியில் அவளை திருமணம் முடித்து வாழ வேண்டும், அந்த அளவுக்கு அந்த மனதை சீர்திருத்த வேண்டும் கர்ப்பசாமி என்பது ஒரு கேள்வி. காலம் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சின்ன பையங்களா சேர்ந்து நாடகம் போட்டு விளையாடுவாங்க. அப்போ ராமகிருஷ்ணத்தை கூப்பிட்டு கேட்டால், நீ என்னப்பா வேஷம் போட போற? நான் ருக்குமணி வேஷம் போடுவேன் அப்படின்னு. இப்படி பல முறை ருக்குமணி வேஷமே போட்டிருக்கார். அதை நடத்தக்கூடிய அவர் நண்பர் கூப்பிட்டே, ராமகிருஷ்ணா இன்னைக்காவது வேற வேஷம் போடண்டா, ஏன்டா இன்னைக்கும் ருக்குமணி வேஷமே போடுற, உனக்கு என்னடா அப்படி அப்படின்னு. அண்ணே, ருக்குமணி தான் கிருஷ்ணன் மேலே அதிகம் பாசம் வச்சவா. அந்த பாசத்தில் தன்னையவே மறந்து மயங்கி போய் இருப்பான். அந்த பிரேமை எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த வேதத்திலேயாவது அந்த கிருஷ்ணனை நான் பற்றிக்கிடலாம்னு நினைக்கிறேன், நீங்க ஏன் அண்ணே அதை தடுக்கிறேன்னு சொன்னாராம். புரியுதா? அதனால ராமகிருஷ்ணருக்கு ருக்மணி வேஷம் ரொம்ப பிடிக்கும். அவர் ராமனாக ஒழுக்கத்தில் நடந்தார், கிருஷ்ணனாக வினோதத்தில் நடந்தார். அதான் ராமா கிருஷ்ணா ரெண்டு பேரும் அவரே. அது மாதிரி உன் பிள்ளைகளுடைய உள்ளத்துல ருக்குமணி தேவியாரை மாறி கிருஷ்ணன் மேல பற்று வச்ச மாதிரி அவ விரும்புறவன் மேல பற்று வச்சிருக்கான். அந்த பற்றிலிருந்து வெளியேற்றி மெல்ல கொண்டு வந்து தாய்ப்பற்று தந்தை பற்று என்ற உண்மையை உணர்த்தி கொண்டு வந்தா போதுமா? கால் வந்து இந்தாப்பா 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்கப்பா, ஜெயிச்சு தாரேன். இந்த அகத்தியாக நிறைய பணம் இழந்திருக்க, நஷ்டத்தை தீர்த்தாச்சு, போயிட்டு கர்ப்பசாமிக்கு சாமி நான் நடத்தக்கூடிய தொழிலால எனக்கு பண நஷ்டமும் கடனும் வந்திருக்கு, அதை எனக்கு தீர்த்து தெளிவு பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்துட்டாங்க. கடன் பட்டு வேதனையான வந்தது யாருப்பா? தொழிலால தடைபட்டு வந்தது யார்? பெங்களூர் பைத்தியம் முடிக்குது. டெல்லி யாருக்கு சொல்லுங்க சொல்லுங்க. காலன்ட்டுவா காரியக்காரி. அதாவது பெண்பக்தர் ஒருத்தர் மோதிரத்தை பழித்துட்டா, நம்ம பக்தர்கள் யாராவது இருந்தீங்கன்னா போய் நிர்வாகத்தை. நான் சொல்றத கவனி. நீங்க எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தாலும் கருப்பசாமியை நோக்கி வந்திருக்கீங்க. சாமி இத்தனை பேரை கூப்பிடணும்னு சொல்லும்போது அதை நான் கூப்பிடுறேன். இதுதான் உண்மை. யார் மேலேயும் கெட்ட உணர்வுகளோடு யாரையும் கூப்பிடாம இல்லை. இருந்து பாருங்க, மீண்டும் உங்களை அழைத்தால் உத்தரவில் உட்காந்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்னைய பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுக்குறேன், அன்னைக்கு சந்தோஷமா பார்த்துக்காங்க. ஓகேவா? உண்டமா மனதை சாந்தப்படுத்துங்க. இறைவன் நம் உள்ளத்தில் இருக்கிறார். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. செங்கோட்டை மொத்தம் எத்தனை இடத்துல இருக்கு? செங்கோட்டை செங்கோட்டை படிச்சிருக்கேன். ரெடிக்கார் நீ இருக்கிற இடத்துக்கு 60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் செங்கோட்டைன்னு ஒரு இடம் இருக்கு, தெரியுமா? டெல்லியில் போனது. என்ன வேணும் உனக்கு? காலூன் கோட்டையிலே ஒரு ஆடமரம், அதில் கூடு கட்டும் ஒரு மாடப்புறா, கட்டிய கூட்டினில். பாட்டு கட்டிருக்கேன். அந்த பாட்டு இந்த கனியை வச்சிருக்க கையில. உன் மண்டையில் ஏதாவது தெரியுதா? உன் பிள்ளை கனி பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கான். பிள்ளை கனி பெறக்கூடிய ஸ்டேஜில் இருக்கான். பழக்கத்தால் கொஞ்சம் குழப்பத்தை அடைஞ்சு வச்சிருக்கான். அதனால் இன்னும் குறுகிய 2 ஓரிரு மாதங்களுக்குள்ள
தானாகவே கல்யாணம் முடிச்சுக்கணுங்கிற ஒரு முடிவை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கி வச்சிருக்கான். புரியுதா உனக்கு? அதுக்கு முன்னால் அங்கேருந்து பிரித்து கொண்டு வரணும்னு என்கிட்ட நீ கேட்குற. கால் வந்துட்டுவா சொன்னால் புரிய மாட்டேங்குது. ரொம்ப சொல்லவும் முடியாத விஷயம் இது. எப்படி புரிய வைக்கிறது? உன் பிள்ளைய உனக்கு தெளிவு பண்ணி தந்தா போதுமா? ஆமாம், அதுதான் கரெக்டு. அப்படியே பண்ண வைப்போம். என்ன இந்தா காசு அவருக்கு அன்பட வைக்காத. கால் நேற்று ஒரு பொம்பளை இங்கிட்டு போ, உன் பிள்ளைய திருத்தி தாரேன், புருஷனை திருத்த முடியாது போ வந்தால. அன்னைக்கு ஒரு பொம்பளை வந்து என்கிட்ட கேட்குறா, சாமி என் வீட்டில் வெள்ளி வெங்கல பாத்திரத்தெல்லாம் காணல அப்படின்னா. எனக்கு தெரியலையம்மா அப்படின்னு. தெரியலன்ட்டு அவன் புருஷன் அப்படி நேர்ந்தா பார்த்தேன். இப்படி பொழுதுக்கிட்டான். கொஞ்சம் என்ன திருடன் உனக்கு யாருன்னு தெரியுமாண்ணே? தெரியாது சாமின்னா. திருடுனா அது நீங்கள் சொல்லிட்டோம்னா நீங்கள் பிரிஞ்சு பெறுவியா தான் பார்க்க. அப்போ இந்த பையன் தான் திருட்டான் அப்படின்னு அவன் ஒரு முடிவெடுத்து திருத்திட்டு போயிருக்கான். என்ன நடந்துச்சு இன்னும் வெளியே வந்த விஷயம் தான் வரும். கர்மசாமிக்கு ராஜ மன்னார் முடி, திருவாரூர் பக்கம் ராஜ மன்னார் முடி, திருவாரூரும் வரலாம். திருவாரூர் பக்தரும் வரலாம். ராஜ மன்னார் முடி. உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாமல் போனது யார்? வரலாம். கால் வாழை போல வெட்ட வெட்ட தழுத்து, சங்கு போல சுட சுட வெளுத்து, வளர்ந்த கூட்டமடா தோல்வி இல்லையடா. பாப்பா என்ன உங்க ஊர் எல்லையில நிறைய வாழை இலை வாழை மரங்கள் நிறைய இருக்கா? சோலையா தெரியுது. விதவிதமான வாழைகளா போட்டிருக்காங்களே. ஆமா, உங்க போல உங்க தோட்டத்திலே இருக்கு. அதான் வாழை போல வெட்ட வெட்ட தழுத்து, சங்கு போல சுட சுட வெளுத்துன்னு பாட்டு பண்ணேன். அருமையான வாழைகள், வீரியமான வாழைகள். என்ன ஹைப்ரிட் வாழைகளும் போட்டிருக்கிறேன், நாட்டு வாழையும் போட்டிருக்கிறேன். உண்மையா இல்லையா? கால் வந்துட்டுவாங்க. அது யாரப்பா நீ வந்து நிற்கிற? அம்பு வச்சிருக்கிற, அருவா வச்சிருக்கிற, சும்மா வாரி எதுக்குங்க வந்து கேட்டுருவோம். ஏன்னா அது என்னென்ன வீரனார்னு ஒரு சாமி வருது. உங்க குலதெய்வமா? பக்கத்துல வாங்க. எட்டி இருந்தா திருநீர் எப்படிலாம் கொடுக்கறது? அப்படியா? 4 தலைமுறைகளுக்கு முன்னால் இந்த மகன் முன்னோராக ஒருவனாக பிறந்து மன்னர் ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட ஒரு சொத்துக்கு உரிமை உள்ளவனாக இருந்து 4 தலைமுறைகளுக்கு முன்னால உரிமை உள்ளவனாக இருந்து 2 பேருடைய உயிர் போக காரணமாக இருந்து அப்பொழுதும் கல்யாணம் முடிக்காத தனி பிரம்மச்சாரியாக இருந்து உயிர் விட்ட உயிர்தான் இப்பொழுது வந்து பிறந்திருக்கிறது. இதுதான் அவனுடைய பூர்வீக சரித்திரம். இப்பொழுது உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாக மன வருத்தம் இருக்கும் இருக்கா? அதுல சில பகைமைகள் தோன்றி இருக்கும், உறவுகளில் பிரிவு இருக்கும், இவை அனைத்தும் இருக்கும். இது ஒரு பாவ சாபத்தின் மூலமாக அறிவு வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் குன்றி பிறந்த பிள்ளை. இவனை தெளிவுபடுத்திடலாம் என்று உத்தரவாகிருக்கிறது. பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கி நீ மட்டும் காலில் விட்டு வா. யாரோ மோதிரத்தை தொலைச்சாங்களாம். எங்க எந்த இடத்துல தொலைச்சாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்கக்கூடாது, தெரிஞ்சதான் அவங்க எடுத்துருவாங்களே. என்ன கோயிலுக்கு வந்த இடத்துல தெரிஞ்சுட்டாங்க. இவனை சரி பண்ணி கொடுக்கணும். வேற என்னப்பா வேணும்? பெண் பார்த்தாச்சா? திருத்துறைப்பூண்டி இருக்கா? உங்க ஏரியா தானே அது? அங்காளம்மன் இருக்காளா? இந்த வருத்தத்தில் இவனுக்கு கல்யாண சம்பந்தமான பேச்சுவார்த்தை கூடும், அதுக்கு தெளிவும் கிடைக்கும். இந்த நிலைகளோடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு குடும்பத்தை உனக்கு கொண்டு வந்து நான் சேர்க்கிறேன். வெற்றியாக்கி தந்தா போதுங்களா?
கால் வந்துட்டு வரலாம் ஒன்று போல. எல்லாம் மாயம் தானா ஏழை எண்ணம் யாவும் வீணா ஏழை எந்த வாழ்வில் இனி இன்பம் காண்பேனா. தேவதாஸ் படத்தில் உள்ள பாட்டு. உன் மகனுக்கு இந்த பிறவில திருமண வாழ்வு உண்டு, வெற்றியாக்கி ஜெயிச்சு தரேன், அதில் தெளிவான வாழ்வை நடத்துவான், ஜெயிக்கலாம். வேற என்னப்பா வேணும்? ஆமாம், காப்பாற்றி தரேன், 3:30 மணிக்கு என்னை பார்த்து போங்க, வெயிட்டியாக்கி தரேன். எல்லாரும் வாங்க, விபூதி பூசிக்காங்க. சரி, திருவாரூர் துறவி போல் வளர்ந்த செல்ல மகன் வாப்பா.